தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. பண்டார்பாரு அம்பாங்கில் தீபாவளி உபசரிப்பு. தீபாவளி பெருநாளை முன்னிட்டு ஸ்லங்கூர் மாநிலத்தின் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் திறந்த இல்ல உபசரிப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு கட்டமாக அம்பாங்கில் உள்ள டேவான் ஓராங் ராமாய் பண்டார்பாரு அம்பாங் மண்டபத்தில் கடந்த வாரம் உபசரிப்பு நடைபெற்றது. புக்கிட் அந்தாரா பங்சா சட்டமன்றத்தின் இந்திய சமூக தலைவர் பானு சின்னசாமி மற்றும் அம்பாங் ஜேயா நகராண்மை கழக உறுப்பினர் நடேசன் வரதன் ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அம்பாங் ஜியா நகராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் அஸ்ரோன், நகராண்மை கழக உறுப்பினர் மோகன்ராஜ் உட்பட வட்டார தலைவர்கள் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொண்டனர். சுற்று வட்டார மக்கள் இன பாகுபாடு இன்றி திரளாக கலந்து கொண்டனர். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கும் அன்பளிப்பு பொருட்கள் வழங்கப்பட்டன. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு, அதாவது புக்கிட் அந்தாரா பங்சா சட்டமன்றத்தின் இந்திய சமூக தலைவருடன் இணைந்து அம்பாங் ஜெயா நகராண்மை கழக உறுப்பினர் ஜூன் 6 சொல்லுவாங்க நடத்த இந்த இனிமை பொங்கும் இந்த தீபாவளிக்கு வருகை தந்திருக்கோம். எல்லாருக்கும் வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு பார்க்க போனா நம்மளுடைய 300 பேருக்கு நம்ம கூப்பிட்டிருந்தோம். அதை விட தாண்டி நிறைய பேர் வந்திருக்காங்க. மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆடல் பாடல், நம்முடைய நடனங்கள்ல இசை, சிறப்பான முறையில் இசை நடந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் நம்முடைய அம்பாங் நகராண்மை கழகத்தின் YDP என்று சொல்வார்கள், அவர் வந்திருந்தாரு. திம்பாலன் YDP வருகை தந்து இந்த நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அதோடு எங்களோடு நகராண்மை கழக உறுப்பினர்கள், இந்திய சமூக தலைவர்கள் எல்லாம் இணைந்து இந்த தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பை சிறப்பான முறையில் நடத்தி இருக்கிறாங்க இன்னைக்கு. அதே வேளையில் இங்க என் கூட நிற்கக்கூடிய இந்த பொறுப்பாளர்கள் இன்னும் வெளியில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் இந்த கை கொடுத்ததுனால இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் பாடல்கள், ஆடல்கள், நடனம் என்று நிறைய இருக்கின்றன. இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கடைசி வரையில் இருந்து இந்த நிகழ்வை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே வேளையில் இன்னும் நமக்கு லக்கி டிரா ஒன்று நிறைய இருக்குது. இப்போதான் நம்ம ஒரு 10 லக்கி டிரா கிட்ட கொடுத்தோம். இன்னும் ஒரு 20 லக்கி டிரா கிட்ட இருக்குது. எல்லோரும் இருந்து இந்த லக்கி டிரா அதாவது அதிர்ஷ்ட குலுக்கில் கலந்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள லானிலா வானிலை மாற்றத்தால் பல பகுதிகளில் தொடர் மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதில் நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் தாமான் புக்கிட் பர்ரியின் சிரம்பான் குடியிருப்பு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக சிரம்பான் தீயணைப்பு மீட்பு படை கொமண்டர் முகமட் நோராசுருல் ஃபதுரி பின் அகமட் தெரிவித்தார். நேற்று மாலை தொடங்கி பெய்து வரும் அடைமழையின் காரணத்தால் ஜாலான் புக்கிட் பர்லியின் பகுதியில் திடீர் மண் சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த 6 பேர் பாதுகாப்பான பகுதிக்கு வெளியேற்றப்பட்டதாக அவர் கூறினார். மற்றொரு சம்பவமான சிரம்பான் 2 எனும் பகுதியில் பேரங்காடி பகுதியில் ஒரு மரம் சாலையில் விழுந்ததால் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த 61 வயது முதியவர் மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக சிரம்பான் 2 பகுதியின் தீயணைப்பு மீட்பு படை இயக்குனர் முகமட் ஜரிசால் பின் பொஹாரி தெரிவித்தார். எனவே பொதுமக்கள் இந்த மழை காலத்தில் மிகுந்த கவனமாக பாதுகாத்து கொள்ளும்படி அறிவுறுத்தினார். இதனிடையே ஸ்லங்கூர் செப்பா சாலா பகுதியின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் புகுந்தது. தீயணைப்பு மீட்பு படையினர் பாதிக்கப்பட்ட மக்களை தயாராக உள்ள பாதுகாப்பு மையங்களில் அடைக்கலம் தந்தனர். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.